ஆண்டவர் இந்த கால வேளையில் தேவன் தமக்கு சித்தமானதை, தமக்கு சித்தமானவைகளை இந்த ஆராதனையில் அவர் நிறைவேற்றணும். பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பிதாவின் சித்தம் இந்த பூமியிலே அவர் வரணும், நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கணும், நமக்காக இரத்தம் சிந்தணும், நமக்காக அடிக்கப்படணும். அது பிதாவின் சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அந்த பிதாவின் சித்தத்தை செய்ய இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய இந்த முதல் ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக உம்முடைய கர்த்தருடைய பந்தி இருக்கு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, பாடல் இருக்கிறது. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் உம்மை மட்டும் உயர்த்தணும், நீர் மாத்திரம் மகிமைப்படணும். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசுவே ஆவியானவர் இந்த கால வேளையில அவருடைய ஆளுகைக்கு நேராய் நம்மை அர்ப்பணித்து அவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? கடந்த காலங்கள் எல்லாம் நம்மை காத்தார். இந்த 4வது மாதத்திலே நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், நமக்கு வெற்றியை தருகிற ஒரு தேவன். அவர் பெரியவர். அவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே என் குறைகளை மன்னிங்க. கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. அமைதியா இருக்கணும்னா நீங்க வீட்டில் இருக்கலாம். ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரோடு பேச வந்திருக்கிறோம். நான் ஒருத்த மட்டும் இங்கிருந்து பேசிக்கிட்டு இருப்பது நல்லதல்ல. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும், நீங்க ஆண்டவரோடு பேசணும். ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் கேளுங்க. என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும், என்னை நித்திய வழியிலே நடத்தும். இந்த காலையில மே ஆராதிக்க பலன் தாரும், மே ஆராதிக்க கிருபை தாரும், ஆவியோடு உண்மையோடு மே ஆராதிக்க பலனை தாரும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்
மகிழ்ந்திருங்கள். நமக்கு எதிராய் யாரும் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. இன்று சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவை களி கூறுவார். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவை களி கூறுவோம். நம் நேசரை களி கூறுவோம், நம் நேசரை களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. இன்று சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நல்லவர். கடந்த வாரம் நம்மத்திலே மலேசியா தேசத்திலிருந்து அருமையான பாஸ்டர் ரவி அவர்கள் குடும்பமாய் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். அவர்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் சுகபத்திரமாக அவங்க ஊர் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஊழியத்தில், அவங்க சபையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார்கள். எப்படி அந்தமானை குறித்து, அந்தமான் ஊழியங்களை குறித்து கண்டிப்பாக அங்கே பேசப்படும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கடந்த வாரம் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நம்மத்திலே செய்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவருடைய குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் நமக்கு ஜெயத்தை தருகிறது? தேவன். இயேசு மூலமாய், இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவரை இந்த காலையிலே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதினதான ஒரு நிருபம். இந்த நிருபத்தில் இந்த 15வது அதிகாரம் மிகவும் பெரிய ஒரு அதிகாரம். ஏறத்தாழ 58 வசனங்களை உள்ளடக்கியதான ஒரு அதிகாரம் இந்த வேத பகுதி. இந்த வேத பகுதியில் நிறைய காரியங்களை குறித்து பவுல் தன்னுடைய சபையாருக்கு சில காரியங்களை அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்றால், அந்த வசனம் ஆரம்பிக்கிறது, அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? கொஞ்சம் பேசுங்க தயவு செய்து, வாயை மூடிட்டு இருக்க கூட. நான் உங்களுக்கு பிரசங்கித்ததை மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? தெரியப்படுத்துகிறேன். அப்படின்னா ரிப்பீட் பண்றேன்னு அர்த்தம். ரிப்பீட் பண்றேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த சபை மக்களுக்கு சில காரியங்களை சொல்லி இருக்கேன். அந்த காரியங்களை நீங்கள் கை கொள்றீங்க, கை கொள்ளல, அது இல்லை. ஆனால் நீங்கள் சிலவற்றை நான் சொன்னதை நீங்கள் செய்யாததினால் நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவர் 10-30 மாணவர் இருக்கிறார்கள். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறார். பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது ஒரு மாணவன் திடீர்னு எந்திரிச்சு கையை வைத்து, மேடம் நீங்கள் சொன்னது எனக்கு புரியலை, மறுபடியும் ஒரு விஷயம் கூட எனக்கு என்ன பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆசிரியர் என்ன செய்வாங்க? அதை என்ன செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் நல்ல ஆசிரியருடைய குணம். மறுபடியும் எனக்கு அதை சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, மறுபடியும் சொல்லும்போது நாம் அதை என்ன செய்து கொள்ள முடியும்? விளங்கி கொள்ள முடியும். இங்க பவுல் சொல்றார், நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அதை மறுபடியும் சொல்றேன்னு ஒரு 58 வசனங்களில் நிறைய காரியங்களை குறித்து பவுல் சொல்றார். ஆனா சில காரியங்களை குறித்து மட்டும் உங்களோடு கூட நான் சொல்லி இந்த ஜெயம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளில் ஒரு வித்தியாசமான கோணத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். முதல்ல பவுல் சொல்றார், இந்த அதிகாரத்தில் ஒரு 4 பகுதிகள், ஒரு 4 வசனங்கள், 58 வசனங்களில் இந்த 4 வசனங்களை நான் உங்களுக்கு கோட் பண்ணி காமிக்கிறேன். ஒன்று 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் இருப்பது தேவனுடைய கிருபை. சொல்லுங்க, நாம் இருப்பது தேவனுடைய கிருபை. இதை நான் நினைப்பூட்டுகிறேன். என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னவர் சொல்றாரு, நாம் இருப்பது தேவனுடைய கிருபை என்பதை கொரிந்து சபை மக்களே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? நினைப்பூட்டுகிறேன். நான் நினைப்பூட்டுகிறேன். நம்ம இன்னைக்கு இருப்பது கர்த்தருடைய கிருபை. உண்மைதானே? நாம் இன்னைக்கு இருப்பது கர்த்தருடைய கிருபை. இரண்டாவது 19ஆம் வசனத்தில் அதே பவுல் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய், அப்ப இந்த உலகத்திற்குரிய காரியத்தில் மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாதான்? என்னங்க, நம்பிக்கை இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை இந்த பூமிக்குரிய காரியத்தில் தான் இருக்கு. ஆனா இந்த பூமியில வாழுகிற நமக்கு மறுமையின் வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்து விடுகிறோம்? மறந்து போய் விடுகிறோம்.
அதனால அங்கே என்ன இருக்குன்றதை நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனா பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் உடனே எனக்கு ஒரு தலைவலி வந்தா இயேசுவை நம்புறம்பாங்க. நீங்க நிறைய பேரை பார்த்துருக்கிறோம்ல, நிறைய பேர் பிரச்சனை மாறினா நான் இயேசுவை நம்புவேன்பா. ஆனா பிரச்சனை மாறும், இயேசுகிட்ட என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அவனுக்கு தேவை உடனடியான ரெமெடி, உடனடியான ஒரு விடுதலை அவனுக்கு வேணும். அதுக்காக நிக்கிறான். ஆனா பவுல் சொல்றார், நீ இம்மைக்காக மாத்திரம் அவரை நம்பாத, இன்னொரு வாழ்க்கை உனக்கு இருக்கு, அதை நீ நம்பணும்னு சொல்லி நான் உனக்கு என்ன செய்கிறேன் தெரியுமா, நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 33ஆம் வசனத்துல இன்னொரு காரியத்தை அவர் சொல்றார். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை உனக்கு ஞாபகப்படுத்துறேன். தேவையில்லாத சபைக்குள்ள இருந்துட்டு கொரிந்திய சபை விசுவாசியே, நீ ஆகாத காரியத்தை பேசாத, தேவையில்லாத காரியத்தை பேசாத, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசாத, சபைக்கு விரோதமாய் பேசாத, மூப்பர்களுக்கு விரோதமாய் பேசாத, கர்த்தருக்கு விரோதமா பேசாத. இவைகள் எல்லாம் உன்னுடைய நல் ஒழுக்கத்தை என்ன செஞ்சிருமா, கெடுத்துரும். அப்படின்னா உன்னுடைய கேரக்டரை கெடுத்துரும், உன்னுடைய கேரக்டரை கெடுத்துரும். அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல விசுவாசியா இருக்கிற நீ ஒரு சபைக்குள்ள இருந்து கொண்டு சபையை குறித்து நீ பேச ஆரம்பிச்சனா உன் விசுவாசம் குறைஞ்சிரும். உன் விசுவாசம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். ஏன்னு தெரியுமா, உனக்குள்ள இருந்து பேச தூண்டுறவன் யாரு, இந்த சபையை கெடுக்க நினைக்கிற பிசாசு. அதனால ஆகாத சம்பாஷணை, ரெண்டு பேர் கூடின உடனே இன்னைக்கு எதை குறித்து பேச வேண்டும், கர்த்தர் செய்த நன்மையை குறித்தே பேசணும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை என்ன, அதை குறித்து சொல்லுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த நன்மை என்ன, அதை குறித்து சொல்லுங்க. வேற எதை குறித்தும் பேசாத. ஆமென். சோ அது நம்முடைய வாழ்க்கையில நல் ஒழுக்கத்தை கெடுத்துருமா. கடைசியாக பவுல் 51 முதல் 56 வரை இந்த பூமியில நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதான ஒரு சத்தியத்தை பவுல் வெளிப்படுத்திட்டு போறார். அதுதான் மரணத்திற்கு பிறகு நமக்கு இருக்கிற வாழ்க்கையை குறித்ததான நம்பிக்கை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடியதான செய்தியை 51ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரை பவுல் தெளிவா சொல்றார். நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன், அறிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் என்ன செய்வதில்லை, நித்திரை அடைவதில்லை. ஆயிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் என்ன செய்யப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னு ஒரு 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 நம்பிக்கை கூட்டக்கூடிய, தேவனுடைய பிள்ளைக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதான ஒரு பகுதியை, ஒரு வார்த்தையை இந்த கடைசி பகுதியில சொல்லி அடுத்த வார்த்தையில சொல்றாரு, இவைகள் எல்லாம் இந்த மரணத்திலிருந்து நாம் ஜெயிக்க போறோம் பாருங்க, இந்த இந்த உயிர்த்தெழுத நம்பிக்கை, இவைகளை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு உண்டாக போகிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இவைகள் அத்தனை காரியமும் நாம் இன்றைக்கு பிழைத்திருப்பது ஆண்டவருடைய கிருபை. நாம் நம்பிக்கை வைத்திருப்பது கிறிஸ்துவின் மேல. நாம் இன்றைக்கு நம் நல்லவர்களாய் வாழ்வது கிறிஸ்துவின் நிமித்தமாய். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தைரியமான வார்த்தை, நாம் மரிப்பது இல்லை என்பது ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாராம். அப்படிப்பட்டதான காரியங்களை பவுல் சொல்லுகிறாரு. என்ன சொல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு யார் ஜெயத்தை தருகிறவர், சொல்லுங்க. ஆமா, ஜெயம் கர்த்தரால் வரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஜெயம் கர்த்தரால் வரும். நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக, ஆமா, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும். ஆனா ஜெயத்தை கொடுக்கிறவர் யாரு, வேற யாரு இல்ல. குதிரைக்கு பிராக்டிஸ் கொடுக்கலாம், ராணுவ வீரர்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கலாம், எல்லாம் பிராக்டிஸ் தான், அது இல்லைன்னா முடியாது. ஆனா ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் அப்படின்னு நீதிமொழிகள்ல சாலமோன் சொன்னார். ஆனா அவங்க அப்பா தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா, 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, கிழக்கிலும் மேற்கிலும்
தெற்கிலும் இருந்து என்ன வராது, ஜெயம் வராது அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா மகன் சொல்றாரு ஜெயம் கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதானே இவர் சொல்றாரு, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது அப்படின்னு இவர் சொல்லிட்டார், வராதுன்ட்டார். ஆனா அவர் சொல்றாரு ஜெயமோ கர்த்தரால். எப்படி எப்படி பாருங்க, என்ன அருமையான அப்பா மகன். இவர் வராதுன்றாரு, ஜெயம் உனக்கு இப்படியெல்லாம் இருந்து வராது. ஆனா அவருக்கு தெரியும் யாரால தான் ஜெயம் வரும், கர்த்தரால் வரும் என்பது அவருக்கு தெரியும். ஆனா அவர் அதை சொல்லல. ஆனா அவர் மகன் சொல்றாரு, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயம் யாரால் வரும், கர்த்தரால வரும். ஆமென், அல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெயம் ஆண்டவர் நமக்கு தருகிறவர். ஜெயமோ யாரால் வருகிறது, கர்த்தரால் வருகிறது. இந்த ஜெயத்தை கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நாம் பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த நாட்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போயிட்டாங்க. அவங்க ரிசல்ட் நல்ல ரிசல்ட். ஸோ இவங்க சாதாரணமாக பாஸ் பண்ணல, சாதாரணமாக என்ன செய்யல, பாஸ் பண்ணல. 75%, 65%, 80%, 90% மார்க்கு ஒரு பிள்ளை எடுக்குது அப்படின்னு சொன்னா அவன் சாதாரணமா இல்லை. அவன் அதற்காக நிறைய கிரயம் செலுத்தி இருக்கிறான், அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறான், அதிகமாக படிச்சிருக்கிறான், அதிகமாக கண் விழிச்சிருக்கிறான், அதிகமாக டீச்சர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவனுடைய காதுகளில் வாங்கி அவனுடைய சிந்தையில் அதை அப்படியே ஸ்டாக் பண்ணி அதை எக்ஸாமில் அவன் எழுதுனதுனால தான் 75, 80 மார்க் வாங்கி அவன் என்ன செஞ்சிருக்கிறான், பாஸ் பண்ணி இருக்கிறான். அப்போ அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நம்மிடத்தில் ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஜெயம் கர்த்தரால் தான் வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். சோ அந்த 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 ஜெயத்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்ளணும், நாம் பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஒரு மாணவர் எக்ஸாம் எழுதுவதற்கு முன்பதாக என்கிட்ட ஜெபம் பண்ண வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், சில ஆலோசனை சொல்லுவேன். என்ன ஆலோசனை? முதல்ல கொஸ்டின் பேப்பரை வாங்கி ஜெபம் பண்ணு. அடுத்து எல்லா கொஸ்டினையும் மேலேருந்து கீழே வர என்ன செய், படி. படிச்சுட்டு அடுத்து நீ செய்ய வேண்டியது, உனக்கு தெரிந்த கொஸ்டின் எல்லாம் முதல்ல என்ன செய், டிக் பண்ணு. அடுத்து நீ பேப்பரில் எழுதும்போது கொஸ்டின், எந்த கொஸ்டின் உனக்கு தெரியுமோ அந்த நம்பர் போட்டு என்ன செய், எழுது. கடினமானதை உடனே என்ன செய்யாத, எழுதாத. உனக்கு தெரிந்தவைகளெல்லாம் எழுது. என்ன, கடினமானதை பின்னால வச்சுக்கோ. கடைசி எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு உன் பேப்பரை என்ன செய்யணும், திருப்பி பார். எதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கு. சிலதெல்லாம் நம்பர் எழுத மாட்டான், சிலது பேரில், எக்ஸாம் பேப்பரில் பேர் எழுதி கொடுக்காம வந்த ஆட்கள் எல்லாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பேர் எழுதி கொடுக்க மாட்டாங்க, அப்படி கேட்டால் மறந்துட்டேன்பா. ஸோ இதெல்லாம் செக் பண்ணு. அதற்கு பிறகு நீ டீச்சர் கையில் கொடு. இது ஆலோசனை. இதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். தேவனுடைய ஆலோசனை என்பது கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு ரொம்ப முக்கியங்க. தேவ ஆலோசனை இல்லாம நம்ம எதையும், எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு ஜெயம் கிடைக்காது. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நாம் முதலாவதாக செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். ஆமென். தேவ ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காரியங்கள் செய்கிற காரியத்தில் வெற்றியை காண முடியாததற்கு காரணம் அவங்க தேவ ஆலோசனை கேட்கறது இல்லை. ஆனா தேவ ஆலோசனை கேட்காமல் அவங்க யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள்? 1ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஆட்கள் முதல்ல யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறான் தெரியுமா? யார்கிட்ட கேட்கிறான்? இந்த ஆள் கேட்டு தான் போறான். ஆண்டவர் அறியாத விட்டு தான் போறான். ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷங்கிட்ட போய் நான் ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்த வாங்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, அவன் உடனே சொல்லுவான், அந்த இடம் சரியில்லை, அதுல மந்திரம் வச்சிருக்கான், பில்லி சூனியம் வச்சிருக்கான், அவ்வளோ பணம் இருக்கா அவங்ககிட்ட, பணம் வச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்த இடத்துல போய் சொல்லுவான், இன்னார் இவ்வளோ பணம் வச்சிருக்கிறான், அவன் இடம் வாங்க போறான் அப்படின்னு. அவங்க ஒரு கூட்டம் கூடி அந்த இடத்த நமக்கு இல்லாம என்ன செஞ்சிருவான்? நடக்கலையா? நடக்கு இல்ல? சோ ஆனா நீ தேவ ஆலோசனை கேட்டு ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி போனா கர்த்தர் நிச்சயம் அந்த காரியத்தை நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவ ஆலோசனை என்பது நமக்கு முக்கியம். பரிசுத்தவான்கள் பலர் தங்களுடைய வாழ்க்கையில
ஜெயத்தை பெற்றுக்கொண்டது எப்படி என்றால், அவருடைய வாழ்க்கையில இழப்புகள் வரும்போது, தோல்விகள் வரும்போது அவங்க தேவ ஆலோசனை பெற்று தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. தாவீது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனான். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பிரசங்கம் பண்ண எல்லாம் இழந்துட்டா, பலன் இல்லை. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, நான் போலாமா, போனா கிடைக்குமா? ஆண்டவர் சொன்னார், போ, நான் எல்லாவற்றையும் உனக்கு என்ன செய்வேன், திருப்பி தருவேன். கர்த்தர் திருப்பி கொடுத்தார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும், சின்ன ஒரு காரியத்தை, ஒரு தொழில் துவங்கினாலும், குடும்ப காரியமா இருந்தாலும், பிள்ளைகள் காரியமா இருந்தாலும், நிலம் வாங்குவதா இருந்தாலும், வீடு கட்டுவதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை முதல்ல தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். ஆமென். தேவ ஆலோசனை கேட்பதற்கு முன்பு கேட்கும்போது எங்க நிக்கணும்னா, தேவ சமூகத்துல நிக்கணும். தேவ சமூகத்துல போய் நிக்கணும். எப்தா வேதம் சொல்கிறது, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீக்கிரமா யாராவது ஒரு வாசிங்க. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். கவனிங்க, இதற்கு முந்தின வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த எப்தாவை அவனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் வெறுத்து தள்ளிட்டாங்க. இப்போ அவனுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி வரும்போது கீலேயாத்தின் மூப்பர்கள் இந்த எப்தாவை தேடி வர்றாங்க. அவன் சொல்றான், நீங்க எல்லாரும் என்ன வெறுத்து தள்ளிட்டீங்க, ஆனாலும் பரவாயில்ல நான் வரேன். ஆனா ஒண்ணு, நான் அந்த யுத்த களத்திற்கு போவதற்கு முன்பதாக நான் யார்கிட்ட போக போறேன், கர்த்தர்ட்ட போக போறேன், ஆண்டவர்கிட்ட போக போறேன், அவருக்கு முன்பதாக போய் நிற்க போறேன், அவர்கிட்ட சொல்ல போறேன். அவன் என்ன சொன்ன, ஆண்டவரே நான் இந்த யுத்த களத்திற்கு போகிறேன், இவங்களை ஜெயிச்சு நான் திரும்பி வரும்போது எதை முதல்ல பார்க்கிறேனோ அதை நான் உமக்கு என்ன செய்வேன். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறான். கர்த்தர் சமூகத்தில் நின்னா கர்த்தர் எப்தாவுக்கு எதை கொடுத்தார், எதை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். இன்னைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளையை தேவ ஆலோசனை கேட்கும் போது தேவ சமூகத்தில் போய் நில்லு. தேவன் உனக்கு ஆலோசனையை தருவார். கர்த்தருடைய சமூகத்தில் தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சமூகத்தில் சொன்னான். கர்த்தருடைய சந்நிதியில சொன்னான். உனக்கு என்ன பிரச்சனை, உன் காரியங்கள் என்ன, அதை மனுஷர்கிட்ட சொல்லுவதை விட நீ தேவ சமூகத்தில் போய் சொன்னா கர்த்தர் அந்த காரியங்களை உனக்கு வாய்க்க செய்வார். ஆமென். அல்லேலூயா. அன்னாள் தன் பிரச்சனைகளுக்காக மனுஷனிடத்தில் போகல, கர்த்தர் சமூகத்தில் போனா. கர்த்தர் சமூகத்தில் போன போது அன்னாளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டாரா, கேட்கலையா? கண்டிப்பா அங்க ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளை முதல்ல நாம் ஆண்டவர் சமூகத்தில் சொல்வதற்கு முன்பதாக மனிதனிடத்தில் சொல்லுகிறோம். மனுஷனுக்கு முன்பதாக புலம்பி தள்ளிடுறோம். இன்னைக்கு பொலப்பம் இன்னைக்கு எது தெரியுமா? மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே ஆண்டவருக்கு முன்பாக போவதில்லை, மனுஷனுக்கு முன்பாக போய் புலம்புறோம். ஐயோ அப்படி ஆயிற்று, இப்படி ஆயிற்று, அது ஆயிற்று, இது ஆயிற்று. ஆனா எப்தா என்ன செய்கிறான்? தன் காரியங்களை கர்த்தருக்கு முன்பதாக போய் சொல்றான். கர்த்தர் அவன் சொன்ன காரியத்தை அங்கீகரித்தார். ஆமென். ஜெயத்தை கர்த்தர் எப்தாவுக்கு கொடுத்தாரா என்றால் கொடுத்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். கிழக்கில, மேற்கில, தெற்கில, வடக்கில, எங்க இருந்தும் வராது, வனாந்தரத்திலும் வராது, ஜெயம் தருகிற கர்த்தர். ஆனா ஒரு பிள்ளை அந்த ஜெயத்தை பெறணும்னா முதலாவது தேவ சமூகத்தில் போய் நில்லு. ஆண்டவர்கிட்ட கேளு, கதறி அழு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை, என் வாழ்க்கையில் இருக்கிற சுமை, என் வாழ்க்கையின் வியாதி, கண்ணீர், கவலை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது நிற்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சந்நிதி. அந்த சமூகத்தில் வந்து நின்று அவனுடைய தன் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்ன கூட மறைக்கல, ஒன்ன கூட என்ன செய்யல, மறைக்கல. தன் காரியங்களை மறைப்பது சரியல்ல. தேவனுக்கு உன்னால மனம் திறந்து சொல்லு, மனம் திறந்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் காரியத்தை வாக்கிய செய்வார். ஆமென். அல்லேலூயா. இப்ப ஜெயம் ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னா, ஜெயத்தை ஆண்டவர் தரணும் அப்படின்னா நம்ம சில நிபந்தனைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன நிபந்தனை தெரியுமா? முதல் நிபந்தனை, கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம். இந்த பக்கம் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன், பெண்கள் சைடு. மன்னிக்கணும் 2 தீமோத்தேயு, மன்னிக்கணும் 2 தீமோத்தேயு 2:5 படிங்க. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அப்போ ஒரு மனுஷனுக்கு வெற்றி வேண்டும் என்றால் அவன் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் அந்த போராட்டத்தில், அந்த விளையாட்டில், எந்த ஒரு காரியத்தில் ஒரு சட்டம் ஒன்று வைத்திருக்கிறார். ரூல்ஸ் இருக்குங்க. கிரிக்கெட்டுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஃபுட்பாலுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, கபடிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஹாக்கிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, விளையாட்டு லாங் ஜம்புக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ரன்னிங் ரேஸுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. எல்லா விளையாட்டுக்கும் என்ன வச்சிருக்கிறாங்க? ரூல்ஸை மீறினா ஃபெயில். அப்படிதானே? ரூல்ஸை மீறினா ஃபெயில். பவுல் சொல்றார், தீமோத்தேயுவை பார்த்து சொல்றார், மல்யுத்தம் பண்ணினாலும், ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி என்ன செய்யணும்? இப்போ உனக்கு ஜெயம் வேணும், கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருக்கு முன்பாக போய் நிக்கிற உனக்கு என்ன இருக்கணும்? சில சட்ட திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சில சட்டங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சட்டத்தின்படி நீ போராடினாதான் உனக்கு யுத்தத்தில் ஜெயம் கிடைக்குமே தவிர சட்டத்தின்படி போராடாவிட்டால் உனக்கு ஜெயம் கிடைக்காது, கிரீடம் கிடைக்காது. கிரீடம் ஒரு நாளும் கிடைக்காது. சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒலிம்பிக் போட்டியில் நம்ம இந்திய தேசத்தை சேர்ந்த ஒரு அம்மா 400 மீட்டர் ஓட்டம் ஓடினாங்க. ஓடி ஜெயிச்சிட்டாங்க. கரை வந்து எல்லாம் ஜெயிச்சாச்சுட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன கொடுக்கல? பரிசு கொடுக்கல, கோல்டு மெடல் கொடுக்கல. ஏன் தெரியுமா? அந்த அம்மா ட்ராக் மேரி ஓடிட்டாங்கன்ட்டாங்க. ட்ராக் மேரி என்ன செஞ்சிட்டாங்க? சட்டத்தை மீறிட்டாங்க. ஆண்டவர் நமக்கு நிறைய சட்ட திட்டங்களை தந்திருக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கணவர்களே, உங்கள் மனைவியை நேசியுங்கள். மனைவிகளே, உங்கள் கர்த்தருடைய உங்களுடைய புருஷருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? இதெல்லாம் சட்டம். நிறைய சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தின்படி நம்ம நடந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் எது கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். சட்டத்தை மீறுவது பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். நாம் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்தில் சில சட்ட திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த சட்ட திட்டத்தை நாம் மீறுவோம் என்று சொன்னால் தண்டனை நமக்கு விதிக்கப்படும். அதற்கு நிறைய செக்ஷன் வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு சொல்லுவது, மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி என்ன செய்யணுமா? பண்ணணும். அப்படி என்ன சட்டம்? வாசிங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25 படிங்க. 1 கொரிந்தியர் 24 9ஆம் அதிகாரம் 24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க பதர். நீ பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவாங்க. 400 மீட்டர் ரன்னிங் ரேஸில் ஒரு 5 பேர் ஓடுறாங்கன்னா 5 பேருக்கும் பிரைஸ் கிடைக்காது. யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், இல்லை ஒருத்தருக்கு தான். ஆனால் அந்த ஓடுறவங்க எல்லாருமே நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் ஒரு நம்பிக்கையோடு கூட தான் நிற்பான். என்ன நம்பிக்கை? நான் இதில் கண்டிப்பாக ஜெயிக்கணும், நான் இதில் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெயிக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில் அங்கே நிற்கிறவன் ஜெயிப்பான். ஐயோ, எனக்கு முன்னால் நிற்கிறானே, பயங்கரமா ஓடுற ஆளாச்சே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனம் தளர்ந்துட்டானா அவனுடைய வாழ்க்கையில் எதை சாதிக்க முடியாது? வெற்றியை, கிரீடத்தை பெற முடியாது. அதான் பவுல் சொல்றார், இங்க வந்து பந்தய சாலையில் ஓடுகிறவன் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே அது பந்தயத்தை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்க? ஆமா, பெறணும், பெற்றுக்கொள்ளணும். பவுல் அதான் சொன்னார், நிச்சயித்திருக்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக. அந்த நிச்சயம் இல்லாம ஓடாத. அப்ப இதை எதை சொல்லுகிறேன்னா, உனக்கு ஜெயம் ஆண்டவர் தரணும் அப்படின்னா உனக்கு ஒரு நிச்சயம் வேணும். நீ எந்த காரியத்திற்காக போராடுகிறாயோ, எந்த காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்தில் ஒரு நிச்சயத்தோடு ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்கள் என்ன?
நான் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவன் சும்மா ஜெபம் பண்ணா போதாது, விசுவாசம் உள்ளவனாய் சொல்லுங்க. ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்கள் அவைகளை. அப்ப இதுவரை நம்ம பெற்றுக்கொள்ளல அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ற பெற்றுக்கொள்ளல, நமக்குள்ள என்ன இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கா? கடுகளவு விசுவாசம் இருக்கா? எவ்வளவோ நாட்கள் சில காரியங்களுக்கு ஜெபம் பண்றோமே, ஏன் நடக்கல? விசுவாசம் இல்லையா? இருக்கு, விசுவாசம் இல்லாம இல்ல. ஆனா ஏதோ சில காரியத்துல நாம் என்ன செய்கிறோம்? வழி ரூட் மாறுறோம். அதனால இன்னும் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, வாசிங்க பிரதர். அதேதான் 25. நாமோ அழிவில்லாத கிரீடம், நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற கிரீடத்தை பெறணும்னா நமக்குள்ள என்ன வேணும்னு அங்க ஒரு வார்த்தை சொல்றா தெரியுமா? இச்சை அடக்கம். உலகத்தான் வந்து அதை செய்யறான், ஒரு பிராக்டிஸ் பண்றான், அவன் அதற்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு என்ன இல்லை? அது இல்லை. அந்த சட்டத்தை நம்ம மீறுறோம். அதை மீறதுனால அவர் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அப்ப எனக்கு ஒரு நிச்சயம் வேணும். என்ன நிச்சயம்னா, எனக்காக ஆண்டவர் ஒரு பரிசு பொருளை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எனக்காக ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை நிச்சயம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள வந்தால் அவன் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் தோல்வியை கண்டு துவண்டு போக மாட்டான், அவன் வெற்றியை கண்டு கொண்டே இருப்பான். என்றைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தோல்வி நிரந்தரம் அல்ல, வெற்றியும் நிரந்தரம் அல்ல. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு உலகத்தான் சொல்றான். ஆனா நான் சொல்றேன், கர்த்தரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில சில சட்ட திட்டங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே, அந்த சட்ட திட்டங்களின்படி நாம் நடந்தால் நிச்சயம் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த கிரீடத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்து கொள்ள முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதனால சட்டத்தை மீறாதங்க. ஆண்டவர் நமக்கு சில நிறைய சட்ட திட்டங்களை தந்திருக்கிறார். 10 கற்பனை, அது நமக்கு தந்த சட்டம். நிறைய பேர் சொல்றாங்க அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது. உண்மைதான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, தன்னை போல பிறனையும் என்ன செய்யணும்? நேசிக்கணும். இது ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளை. ஆண்டவர் தந்ததான சட்ட திட்டம். இவைகளை நாம் மீறும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயத்தை காண முடியாது. இரண்டாவதாக தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. 20:24 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:24 ஆகிலும் சோத்திரம். பவுலுடைய வாஞ்சை. அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய வாஞ்சை, இவனுடைய விருப்பம், நான் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். சத்தமா சொல்லுங்க. எதை வெற்றணும்? கர்த்தருடைய ஊழியம். கர்த்தருடைய ஊழியம் நிறைவேற்றணும். அதுக்கு அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நான் எதை குறித்தும் கவலைப்படேன். ஆமென் சொல்லுங்க. எதை குறித்தும்? உனக்கு ஜெயம் வேணும்னா நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, இயேசுவை மட்டும் நோக்கி பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கவலைப்பட்டனா உன் லைஃபே போயிடும். ஆகாயத்து பறவை ஆண்டவர் அதான் சொன்னார், கவனித்து பார், அவைகள் விதைப்பதும் இல்லை. பவுல் சொல்றார், நான் எதை குறிச்சும் கவலைப்படலை. என் பிராணை, என் ஜீவனை கூட நான் அருமையா எண்ணுகிறேன். என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோட முடிக்கணுங்க. அதான் பவுலுடைய லட்சியம். பவுலுடைய லட்சியமே என் ஓட்டத்தை நான் என்ன செய்யணும்? சந்தோஷமா முடிக்கணும். இன்னைக்கு அநேகர் இந்த பூமியில வாழுகிறவங்க, அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா?
வீடை கட்டணும், நிலத்தை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நல்லது தான், அதெல்லாம் நல்லது. ஆனால் அவனுடைய முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னு அவங்ககிட்ட கேட்டா அவனுடைய முடிவை குறித்து ஒரு லட்சியம் இல்லாதவனாக இருக்கிறான். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகிட்ட நீங்கள் போய் கேளுங்க, உன்னுடைய முடிவு எப்படி இருக்கணும்னு கேட்டால் அவன் சொல்லுவான், நான் நல்ல ஓடி முடிக்கணும் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. இந்த பூமியில நான் வாழ்கிற கஞ்ச காலத்தில் ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் செய்யணும், எதையாகிலும் செய்யணும். அதை எதையாகிலும் எப்படி செய்யணுமா? தேவ சித்தத்தின்படி செய்யணும். நான் எதையாகிலும் செய்யணும்ட்டு எதை வேணாலும் செய்யறது அல்ல. தேவ சித்தம் எதுவோ அதன்படி நம்ம நடக்கணுங்க. தேவ சித்தம் என்ன? என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? என் குடும்பத்தை குறித்து தேவ சித்தம் என்ன? அதன்படி நம்ம செய்தா நம்ம ஒரு பெரிய ஜெயத்தை காண முடியும். பவுல் சொல்றாரு, நான் என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை நான் என்ன செய்கிறேன், ஓடி முடி சந்தோஷத்தோட ஓடுவேன். அப்போ ஓட்டக்களத்தில் நிற்கிறவன் துக்கமா இருக்கக்கூடாது. அப்ப ஜெயம் உனக்கு வரணும்னா உன் வாழ்க்கையில என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். எப்பவும் ஆண்டவர் தந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. தராததை குறித்து கவலைப்படாத. ஆண்டவர் எனக்கு அது தரலையே என்று துக்கப்படாத. ஆண்டவர் தந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் யோபு சொன்னார். கர்த்தர் தந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு டோன்ட் வரி, கவலைப்படாத. எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். எனக்கு ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் என்னை நம்பி தந்ததான ஊழியத்தை நான் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும், நிறைவேற்றணும், நிறைவேற்றணும். அதற்காக நான் ஆசையாய் தொடர்கிறேன். அப்போ ஆசையாய் தொடர்கிறேன்னா அவனுடைய லக்கெல்லாம் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். அவன் அதற்காக அவன் சொல்றான், எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நான் என்ன செய்கிறேன்? எண்ணுகிறேன். அப்போ வாழ்க்கையில சிலவற்றை விட்டா தான் சிலதை நம்ம பெற முடியும், சிலதை இழந்தாதான் சிலதை நம்ம பெற முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒன்னை இழந்தா ஆண்டவர் ஒன்னை தருவாரு, அப்படிதானே? தருவாரா தரமாட்டாரா? ஆனா ஆண்டவருக்காக நீ இழந்தது ஒண்ணு, ஆனா ஆண்டவர் தர்றது இருக்கு பாருங்க, அது சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தர்றது மட்டும் இந்த உலகத்துல உண்மையா கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்றேன், ஆண்டவர் தர்றது சூப்பரா தான் எப்பவும் தருவார். ஆனா நம்ம தான் போய் சூப்பர் இல்லாம லோக்கல்ல போய் நம்ம மாட்டிக்கிறோம்ல. நம்ம லோக்கல்ல ஆண்டவர் சமூகத்துல பொறுமை நமக்கு இல்லை. பவுல் தான் சொல்றார், பொறுமையாய் பொறுமையாய் ஓடுகிறேன். ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஆண்டவர் உனக்கு சூப்பர் தருவார், நல்லதை தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஆண்டவர் தருவார். ஆமென். பொறுமையா இருந்தா நல்லதை தருவார். எதையும் ஆசைப்பட்டு முன்னுக்கு போய் நிற்காத. ஆண்டவர் சமூகத்தில் கேளு, பொறுமையா கேளு. ஆண்டவரே உங்க விருப்பம் என்ன? உங்க சித்தம் என்ன? என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, என் பிள்ளையை குறித்து, என் வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து உங்க விருப்பம் மட்டும்தான் நடந்தா போதும், உங்க சித்தம் நடந்தா போதும். அப்படி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைச்சிருங்க. நீ அமைதியா உட்கார்ந்து பாரு, கர்த்தர் தருவார் பாரு. இந்த பூமியில எல்லாரும் கண்ணும் பார்க்கிற அளவுக்கு தேவன் அற்புதமான காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைய நீ சொல்லணும், என் ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவர். நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், எதை குறித்தும் நான் கலங்கிடவே மாட்டே. ஏன்? இயேசு யார் கூட இருக்கிறார்? என் கூட. ஆமா, யார் என் கூட இருக்கிறார்? யெகோவா தேவன் என்னோடு இருக்கிறாருங்க. இயேசு உன்னோடு இருக்கிறார். நீ கவலைப்படாத, கவலைப்படாத. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற கர்த்தர் உங்களை என்னை என்ன செய்வார்? போஷிப்பார். உண்மைதானே? அது உண்மைதானே? நம்ம வாழ்க்கையில நம்ம எதை செய்தாலும் யாருக்கு மகிமையா செய்யணும்? கர்த்தருக்கு மகிமையா செய்யுங்க, வேற யாருக்கும் செய்ய வேண்டாம். பவுல் சொல்றார், என் பிராணனை நான் அருமையாக ஒண்ணுக்கும் கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் நல்லவருங்க. நாளைய குறித்த காரியத்தை குறித்து கவலைப்படாத, கர்த்தர் நடத்துவார். ஆமென், ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டுன்னா நமக்கு ஜெயம் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். அது ஜெயம் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். ஆமென் சொல்றார். பவுல் சொல்றார் பாருங்க, நிச்சயம் வேணும் உனக்கு, எனக்கு ஆண்டவர் இதை செய்வார், என் பிள்ளைக்கு இதை செய்வார், என் சந்ததிக்கு இதை செய்வார், என் குடும்பத்துக்கு இதை செய்வார். எதை செய்வார்? நீ அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எதை செய்யணும்னு நீ விரும்புறாயோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லிப்பார்.
கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ பவுல் சொல்றார், பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனம் வரை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13 முதல் அதுக்கு முன்னால வசனம் வாசிங்கம்மா. ஆ ஆ ம் ம் ஆ சோர் 2-3 கடைசி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள விசுவாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஜெயம் வேணும்னா எந்த ஒரு காரியத்தில் நமக்கு ஜெயம் வேணுமோ அதை குறித்து ஒரு ஆசை இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆசை. பவுலுக்கு ஆசை நான் சுவிசேஷம் அறிவிக்கணும். பவுலுக்கு ஆசை சபைகளை கட்டணும். பவுலுக்கு ஆசை மிஷனரிகளை அனுப்பணும். பவுலுக்கு ஆசை பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், தீவுகள் தோறும் போய் மிஷனரி பிரயாணம். இது ஆசை. அதை நான் சொல்ல, பவுல் சொல்றாரு, நான் ஆசையா என்ன செய்கிறேன் சொல்லுங்க. அப்ப உனக்குள்ள ஆசை இருக்கணும். முதல்ல தேவன் எனக்கு ஜெயத்தை தருவார் அப்படின்னா அந்த தேவன் மேல உனக்கு ஒரு ஆசை வரணும். என்ன வேணும்? ஆசை. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை. இதுதாங்க ஆசை. இயேசு மேல நமக்கு எந்த அளவு ஆசை இருக்கு? அது லட்டு மாதிரியா? ஐயா, அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது. அது எவ்வளவுதான் ருசித்தாலும் இயேசுவின் அன்பு தெவிட்டாத அன்பு, அது குறையாத அன்பு, அது குறையாத அன்பு. அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல உனக்கு அன்பு இருக்குமானால் அந்த ஆசை உன்னை நிச்சயம் ஜெயத்தை காண செய்யும். ஆமென். அல்லேலூயா. ஒரு போட்டி வைக்கிறாங்கன்னா கடைசி நாள் போட்டியில என்ன செய்வாங்க? மேடையில் கொண்டு கப்பு வச்சிருப்பான்ல, இதுதான் உங்களுக்கு கொடுக்க போறோம். அப்போ 2 டீம்ல இருக்கிறவனும் அதை பார்ப்பான். இதை எப்படி ஆயில் என்ன செய்யணும்? சிலவன் தொட்டு பார்ப்பான். என்ன என்ன தொட்டு பார்ப்பான், போட்டோ எடுத்து பார்ப்பான். இப்போ எல்லாம் போட்டோ செல்ஃபி, என்ன போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க தெரியல எனக்கு. எல்லாம் எடுத்து பார்க்குறான், அப்படியே தொட்டு பார்க்குறான். நல்லா இருக்கே. இதை எப்படி ஆயில் என்ன செய்யணும்? அந்த ஆசை. அந்த ஆசை அவனுக்குள்ள வெறிய தூண்டி அவன் கிரவுண்ட்ல நிற்கும் போது அவன் எண்ணமெல்லாம் எதுல இருக்கு தெரியுமா? கப்புல. கப்பு கண்டிப்பா என்ன செய்யணும்? வாங்கணும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில இயேசுவுக்காக ஆசையாய் நான் ஓடுகிறேன். என்ன தெரியுமா? எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது, அந்த லட்சியத்தை நான் அடையணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு அடுத்து சொல்றாரு, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. ஆமா, நீ பின்னுக்கு பார்க்காத. ஜெயம் வேணும்னா நீ முன்னால தான் பார்க்கணுமே தவிர எங்க பார்க்க கூடாது? உலகத்தை பார்க்காதே. எதை பார்க்காத? உலகத்தை பார்த்தேன்னா உனக்கு ஜெயம் இல்லை. முன்னால பார். முன்னால யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். இயேசு சிலுவையில தொங்குகிறார். உனக்காக அடிக்கப்பட்ட இயேசு இருக்கிறார். முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? எதற்காக பிடிக்கப்பட்டேன்? பவுல் கேட்கிறான், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஓடுறேன். கர்த்தர் உங்களை என்னை அழைச்சது எதற்கு தெரியுமா? ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயம் செய்வதற்கு. ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக கர்த்தர் நம்மை வேறுபிரித்திருக்கிறார். இந்த பூமியில நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை வேறுபிரித்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் பின்னால பார்க்கிறவங்க அல்ல, நம்ம எங்க பார்க்கக்கூடியவங்க? முன்னால பார்க்கணும். பவுல் தான் சொன்னார், முன்னானவைகளை நோக்கி பார்த்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? பின்னானதை நான் மறந்துட்டேன். இந்த உலகத்தை நான் மறந்துட்டேன். எனக்கு முன்னால் இருக்கிற இயேசுவை மட்டும் நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் இயேசுவை பார்க்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமா சொல்றேன், இயேசு ஒரு குறையும் வைக்க மாட்டார். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட தேவன். நம்ம ஆராதிக்கிறவரை மட்டும் நாம் பார்க்காமல் இருந்திருப்போமானா என்னைக்கோ நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிருப்போம், என்றோ நாம் ஆண்டு இருப்போம். ஆனால் அவருடைய முகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். அதான் தாவீது சொல்றான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான்,
கர்த்தர் அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி அவன் என்ன செய்தாராம்? விடுவித்தார். அப்படிதானே? நீ இந்த ஏழையாகிய நீ அவரை நோக்கிப்பார், அவருடைய முகத்தை நோக்கிப்பார், உலகத்தை பார்க்காத, உலகத்தை பார்க்காத. பவுல் அதே சோத்திர 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அவனுடைய 10ஆம் வசனத்துல கடைசியா ஒரு மனுஷனை குறித்து சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. ஆமா, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். உலகத்தின் மேல பவுலோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தில் இருந்தவன், ஜெயத்தை பெற வேண்டியவன், கிரீடத்தை பெற வேண்டியவன், பரிசு பொருளை பெற வேண்டியவன், இன்னைக்கு உலகத்தை நோக்கி போயிட்டான். இப்பிரபஞ்சத்தின் மேல, இந்த உலகத்தின் மேல ஆசை. உலக ஆசை தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உலக ஆசையை விடுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஜெயம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. சட்டத்தின்படி நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஜெயம் உண்டு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனுக்கு ஜெயம் உண்டு. உலகத்தை வெறுக்கிறவன், இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஜெயம் உண்டு. ஆகவே இந்த ஜெயமெல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல முழு மனதோடு கூட, முழு நம்பிக்கையோடு கூட நாம் அவர் மேல விசுவாசம் வைக்கும்போது, அவரை பின்பற்றும் போது, அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். பவுல் அதைத்தான் இந்த நிருபத்தில் சொல்லும்போது சொல்றார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, சத்தமா சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, வெற்றி தருகிற தேவனுக்கு ஜெயம், 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 வெற்றி, விக்டரி, 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 ஜெயம், ஜெயம், ஜெயம். ஜெயம் வந்தா நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? சந்தோஷம் வந்தா என்ன வரணும்? சமாதானம் வருமா? சந்தோஷம் வந்தா சங்கீதம் வரணும். ஆமென். அப்ப ஜெயம் வந்தா என்ன செய்யறான்? குதிக்கிறான்ல. என்ன குதிக்கிறான்? பக்கத்தில் இருக்கவன் யாருன்னு தெரியாமலே போட்டு அடிக்கிறான். ஜெயிச்ச உடனே அடிக்கிறான், டமார் டுமார். அப்போ உன்னுடைய ரியாக்ஷனே மாறுது இல்ல, ஆக்ஷன் மாறிடுது. அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒருத்தர் 6 அடிச்ச உடனே அப்படியே ஸ்டேடியம், முழு ஸ்டேடியமே ஹோடு கத்துது. அவனுடைய நிலைமையை மாறிடுறான். ஐயா, உலகத்தான் அப்படி பண்றான். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறார், எவ்வளவு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மாறாண்டாமா? வாழ்க்கை மாறணுமா, மாற வேண்டாமா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு இருந்தனா ஆண்டவர் கொடுத்ததை பிடிங்கிட்டு போயிடுவார். ஆண்டவர் கொடுத்ததை என்ன செய்வாரு? ஆமா, வாழ்க்கையில ஒன்றை பெற்றுக்கொள்ளணும், அதை சந்தோஷமா பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஒன்றை பெற்றிருக்கிறோம், கிறிஸ்து என்கிற ஒருவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருப்பதனால நமக்கு என்றைக்கும் ஜெயமே. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளை, நீ எதற்காய் பிடிக்கப்பட்டிருக்கிறாய்? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய்? எதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டாரோ அதை மறந்துடாத. நீ எந்த சூழ்நிலைமையில் உனக்கு ஜெயம் வேணும்னா அவருக்கு முன்னால போய் நில்லு. உலகத்தை பார்க்காத, சிலுவையை பார், இயேசுவை பார். நிச்சயமாய் தேவன் உனக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தரால் தான் அந்த ஜெயம் நமக்கு வருமே தவிர எந்த மனிதனாலும் நமக்கு ஜெயம் அல்ல. கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, வடக்கிலிருந்து, வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. ஜெயத்தை தருகிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலையில் எங்களுக்கு நீர் ஜெயத்தை தருகிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு முன்பதாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனா, எப்தாவை போல உம்முடைய சமூகத்தில் வந்து எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளா ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி தெய்வ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படியே தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி
ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி. வாழ்நாளெல்லாம் அற்புதம் செய்கிற ஆண்டவர். இன்றும் அவர் அற்புதம் செய்கிறாரே. ஆண்டவரே, நீர் எனக்கு ஜெயத்தை தாரும். நான் என்னுடைய ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாய் என்னுடைய காரியங்களை மிஸ்பாவிலே உம்முடைய சமூகத்திலே சொல்லும்படியாய் ஆண்டவரே, சட்டத்தின்படி ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட ஆசையாய் ஆண்டவர் எனக்காய் வைத்திருக்கிறதான அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போமா? பரலோக தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதலாவது வாரம் தெய்வ சமூகத்தில் நாங்கள் கூடி வர ஆண்டவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிக்க நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை இரக்கங்களுக்காய் நன்றி. அந்த சிறு பிள்ளைகள் பதில் பெரியோர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை இந்த நாளில் தியானிக்க உதவி செய்து தியானிக்கப்பட்ட வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில மேன்மையானதாய் காண கர்த்தர் உதவி செய்யும். இப்போது ஆண்டவரே, தொடர்ந்து இருக்கிற திருவிருந்த ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தகுதிப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவளை ஆசீர்வதி. தொழில் செய்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளை ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.